ப்ரோ ஒரு காலம்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆஃபீஸ் கொலீக், ஃப்ரெண்டு, யூடியூபு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரே டைலாக் தான். சிப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் ஏன் சடனா? கோயின்சிடென்ஸா? இல்லை. முன்னாடி இன்வெஸ்டிங்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், ஏஜென்ட்டை மீட் பண்ணணும், டாக்குமெண்ட் கொடுக்கணும், டாக்குமெண்ட் வரணும். ஆனால் இப்போது ஃபோன் எடுங்க, ஆப் ஓப்பன் பண்ணுங்க, 500 ரூபாய் போடுங்க, டன். ஆஃபீஸில் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க நான் 3 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் 15 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு. சோஷியல் மீடியாவுக்கு போனால் இயர்லி ரிட்டையர்மெண்ட், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும், நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். மற்றவங்க முன்னாடி போயிடுவாங்களோன்னு ஒரு பயம். சிப் நல்லதா? ஆமாங்க, சிப் நல்லது. ஆனால் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு புரியாமல் பண்ணுறது தான் ப்ராப்ளம். நம்ம நினைக்கிறோம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும்னு. ஆனால் சில நேரம் ட்ரெண்டை விட அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். யாராவது சொன்னாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதான் நெக்ஸ்ட் டைம் யாராவது சிப் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் 3 கேள்வி கேளுங்க. என்ன, ஏன், எப்படி, அப்புறம் டிசைட் பண்ணுங்க. த ரியல் லைஃப் MBA, பெட்டர் அசம்ப்ஷன், பெட்டர் டிசிஷன், பெட்டர் லைஃப்.